புதுவையில் இலவச லேப்டாப் வழங்கிட வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 2011-16 ஆண்டில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு +1 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கியது. இந்த திட்டம் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது கவர்னர் கிரண்பேடியின் தலையீட்டால் நிறுத்தப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு அமைக்கப்பட்டவுடன் மீண்டும் இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த திட்டம் நேற்று முன்தினம் மீண்டும் செயல்படுத்த துவங்கியது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் +1, +2 படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுகிறது. வரும் ஆண்டிலிருந்து +1 மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் ஆட்சி அமைந்த 2021-22 ஆண்டில் +2 படித்த தற்பொழுது கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தங்களுக்கும் லேப்டாப் வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்று அவர்கள் புதுவை அரசின் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கல்வித்துறை அலுவலக வாயிலில் தரையில் அமர்ந்து கோஷங்கள் எழுப்பினர். போலீசார் அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர்.